ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொன்னாரு. இவர் என்ன சொன்னாருனாக்க, நான் வந்து இப்போ இந்த பூமிக்கு வந்து டிவைன் பீயிங்ஸ் திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னாக்க, மேன்கைண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக டிவைன் பீயிங்ஸ் என்ன பண்ணாங்க, ஹியூமன் ஃபார்ம் எடுத்து இங்க பூமிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப அவர் வந்த அப்ப என்னாச்சுனாக்க, எனக்கு வந்து நான் வந்து நிறைய இடம் அப்படியே ஊர் சுத்திட்டே இருந்தேன். ஒவ்வொரு இடத்துக்கும் நான் சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கும்போது மவுண்டனா போவேன். அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து ஈவன் காஷ்மீர்ல அமர்நாத் கேவ்ல எல்லாம் போய் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். அப்ப காஷ்மீர்ல வந்து ஒரு சேஜ் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு, அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு இல்லையா, பிறந்த உடனே என்ன ஆச்சுனாக்க, காஷ்மீர்ல இருந்து 3 சேஜ் வந்தாங்களாம். 3 சேஜ் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் காதுல வந்து பிரம்மோபதேசம் பண்ணாங்களாம். ஏன்னா இவர் வந்து இங்க பிறந்துட்டாரு, ஹியூமன் ஃபார்ம் எடுத்து பிறந்துட்டாரு. வந்த ஒர்க் என்னங்கிறத மறந்துட போறாது. அதனால அவர் யாருங்கிறத அவங்களுக்கு வந்து பிரம்மோபதேசம் பண்ணிருக்காங்க. பிரம்மோபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம், அப்படியே இது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்னாச்சுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வளர 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 அவங்க அந்த பிரம்மோபதேசம் பண்ணாங்க இல்லையா, அந்த வேர்ட்ஸ் மட்டும் அவர் காதுல ஒலிச்சுட்டே இருந்துதான். இப்படியே அவர் கொஞ்ச காலம் ஆச்சு, 7 இயர்ஸ் ஆச்சு. அங்கேயும் இங்கேயும் போய் போய் அவரும் வந்து கான்டெம்ப்ளேஷன்ல உட்கார்ந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாளைக்கு ரொம்ப லாங் வாக் எடுத்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு 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 அவர் என்ன பண்ணிட்டாரு, காஷ்மீர் வந்துட்டாரு. காஷ்மீர் வந்து அமர்நாத் குகைக்கு போனாரு. அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணாரு.